வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து புரோட்டான் பொசனாக்கு வந்து ஃபில் ஃபில்டர் மாற்ற போகிறோம். ஸோ ஃப்ரீ ஃபில்டர் எதுக்கு மாற்றணும்னா, உங்கள் வண்டி வந்து பிக்கப் குறைஞ்சிருச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் பத்தாது, ஃபில் ப்ரெஷர் வந்து அட்டப்பாக இருக்கும், அந்த ப்ரெஷர் பத்தாது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து புரோட்டான் பொசனா வந்துட்டு ஃபில் ஃபில்டரை மாற்றப்போம். ஸோ இதுதான் அந்த காடி. ஸோ ஃபில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து ஃபில் ஃபில்டர் வந்து சில காடிக்கெலாம் வந்து ஃபில் ஃபில்டர் வந்து தனியாகவே வரும், தனியாகவே இருக்கும், ஸ்டாண்டலோன் ஃபில் ஃபில்டர் இருக்கும். சில காடிலாம் பம்மோடு சேர்த்து மாற்றணும். ஸோ இந்த காடி மாடல் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ரிஃபர் பண்ணிக்கோங்க, யாரை வச்சுட்டு ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த ஒண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபில்டர் வந்து பம்மோடு சேர்த்து வரும். சில காடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியர் சீட்டில் இருக்கும் ஃபில் ஃபில்டர் வந்து ஃபில் பம்மோட மோஸ்ட் ஆஃப் த காலா. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஃபில் ஃபில்டர் வந்து இப்போ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த காடிக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம ஜாக் அடித்து ஜெக் ஸ்டாண்ட் வச்சுட்டு அப்புறம் நம்ம இது செய்வோம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஜெக் ஸ்டாண்ட் கண்டிப்பாக வேணும். ஒரு ஜேக் பண்ணாலும் சரி, ஜெக் ஸ்டாண்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் அடியில் பூந்து வேலை செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ரியர் பேசஞ்சர் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது ஃபில் ஃபில்ட்ரு. ஸோ வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், 2 பக்கம் ஜேக் வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஒரு சைடில் வைக்கலாம், ஆனால் சேஃப்டிக்கு நான் 2 ஸ்டாண்ட் வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ அடியில் பூந்து நான் படுத்துட்டு செய்ய போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபில்டரோட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேப், அதாவது இந்த மொத்தமான இடம் பார்த்தீங்கன்னா கேன் பிலோ பார்த்தீங்கன்னா அவுட்டுக்கு போயிடும், இன் வந்து கேன் அப்பர் பக்கெட்டு. ஸோ நம்ம இந்த 2 போல்ட்டு நான் இப்போ காட்ட போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டிடுவேன். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரூ கழட்டணும், 10 கப்ளிங்கு. அண்ட் தென் வந்து ஒரு ப்ளாய் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சொன்னாங்க, ஏன்னா இந்த பட்டன் ஒரு இருக்குது. ஸோ கீழே மேலே பிடிச்சிக்கணும். அண்ட் தென் இங்கே ஒரு கிளிப் இருக்குது. ஸோ இது பிடிச்சிட்டு நம்ம முடிச்சிடுவோம் வேலையை. இதுதான் வந்து ஃபில் ஃபில்ட்ரு பார்ப்போம். ஸோ வந்து இது ஃபுல்லாக எப்படி இருக்குது. ஸோ பாருங்கள், நான் தட்டிகிட்டே இருக்க பாருங்கள், எவ்வளோ அழுக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? கருப்பு கலர் மாதிரி தெரியும், ஏன்னா ரியல் டைம் நான் பார்க்குறப்ப கருப்பு கலராக இருக்குது. பாருங்க, கல்லெல்லாம் இருக்குது. சின்ன கல் இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வருது கல்லெல்லாம் வந்து. நம்ம ஃபீலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல முடியாது. நான் சொல்ல வரத விரும்புறதா இல்லை, ஆனால் ரொம்ப நாளைக்குன்னா நார்மலி வந்து அந்த அழுக்குலாம் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஃபில் ஃபில்டரை வந்து கண்டிப்பாக மாற்றணும், எவ்ரி 30,000 to 40,000 கிலோமீட்டர். ஸோ நண்பர்களே, ஸோ இதான் வந்து புது ஃபில்ட்ரு பாருங்கள், போட்டிருக்கு எப்போதும் மார்க்கிங் தான் அவுட்டு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் ரிஃபர் பண்ணுறப்ப பழைய ஃபில்டரை வச்சு நீங்கள் ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பழைய ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிமிலர் தான் இருக்குது, பாடி ஷேப் அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஏற்கனவே ஃபில்டர் தான். என்னன்னு பாருங்கள், பெட்ரோல் காஞ்சினா பாருங்கள், அந்த கார்பன் மோடி பாருங்கள் இவ்வளோ அழுக்கு. ஒரு வேலையாக நம்ம ஃபில்டரை மாற்றியாச்சு. ஸோ எப்போதும் செக் பண்ணோன்னா ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணுறப்ப லீக்கிங் வந்துச்சுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி திருப்பி இந்த சாக்கெட்டை வந்து ஹோஸ்லாம் ஓகே இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்குது. சில காடிலாம் வந்து ஒரு ஹோஸ் வந்து ஸ்க்ரூ மேனுவலி டைட் பண்ணுறது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிப் டைப்பு. கிளிப் பத்திரம் உடையாமல் பார்த்துங்க. ஆக்சுவலி லேசாக உடஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் ஓகே. எஸ்லாங் வந்து அது கிராஸாக இருக்கான்னு நம்ம ஃப்ரீ ப்ளே வச்சு ஸ்டெக் பண்ணிக்கணும். ஸோ இதான் நண்பர்களே, ஸோ இதோட இந்த கான்டென்ட் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மொத்தத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.